கண்களை மூடி நாம ஜெபிப்போம். இந்த காலை நேரத்திலே கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். தேவன் செய்த நன்மைகளுக்காக மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புதிய பலத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாக தேவ பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா நோக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆவியானவரை நாம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக மாறாத கிருபை நம்மை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். மனதார தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்துவோம். நல்ல துதிகன மகிமையை யாவற்றுக்கும் தேவனுக்கு முன்பதாக செலுத்துவோம். இந்த 13வது நாள் தேவன் நமக்கு பக்கபலமாயிருந்து நம்மை நடத்தும்படியாக, தேவ கிருபையின் கரம் நம்மை தாங்கும்படியாக ஆண்டவர் காலை தோறும் நம்மை எழுப்பி அவருடைய நல்ல அந்த பிரசன்னத்தை நம்ம மேல ஊற்றுகிறதற்காக மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஆராதனை செய்வோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். சரி, அங்கங்க நின்று நம்ம நல்லா ஃப்ரீயா நம்ம தேவனை நம்ம தொழுது கொள்ளுவோம். காலை நேரம் தேவன் நமக்கு கொடுத்த உன்னதமான ஒரு நேரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நீங்க தமிழ் படிச்சிருப்பீங்கல்ல, தமிழ் நிறைய பாட புஸ்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுல நிறைய புலவர்கள் கதையும் ராஜாக்களுடைய கதையும் படிச்சிருக்கிறீங்களா? நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க. இதுல புலவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? புலவர்கள் இப்ப யாருன்ற மாதிரி தோணுது, எங்கேயோ கேட்ட மாதிரி இதே. புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாவை புகழ்ந்து பாடுவாங்க, பாடிட்டு பரிசு வாங்கிட்டு போவாங்க. இப்ப நீங்கெல்லாம் ஒவ்வொரு புலவர்கள் சொல்லுங்க. ஆமேன் வரமாட்டேங்குது. புலவர்களுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? பாடிட்டு பரிசு வாங்கிட்டு போவாங்க. காலையிலே பாட்டு பாடுறவங்களா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. பரிசு வேணுமா வேணாமா? அதுவும் ராஜா கிட்ட இருந்து வருகிற வெகுமதி எவ்வளவு பெரிய வெகுமதி சொல்லுங்க. ராஜா பரிசு மட்டும் கொடுக்க மாட்டாரா, நல்ல ராஜ விருந்து போட்டு தான் அனுப்புவார். நீங்க படிச்சிருக்கிறீங்களா? போய் ராஜா உன் புகழ் வாழ்க, நீடூழி வாழ்க இப்படின்னு நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. இன்னைக்கு காலையில் பாட்டு பாட போறீங்க. ராஜா இயேசு வாழ்க, ரட்சகா நீர் வாழ்கன்னு பாட போறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா அப்படி பாடுறோம்? அந்த முதல் வரி போடுங்க. என வேதம் சொல்லுகிறது, இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எதற்காக தெரியுங்களா? அவருடைய மகத்துவம் விளங்கத்தக்கதாக. ஆமென். அதனால இந்த தேவனை நல்லா பாடி நம்ம துதிப்போம். நம்முடைய தலைமை போதகருடைய பாடல் ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது. அநேக திருச்சபைகள் பாடி மகிமைப்படுத்தின ஒரு பாடல். நாமும் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் நாம் பாடி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் மாறாத நேச அதிசயம் செய்தாரே, மகத்துவம் விளங்க மண்பாண்ட மதிலே வல்லமை பொழிந்தாரே. சொல்லுவோம். மகிமையின் தேவன் மாறாத நேசர்
அதிசயம் செய்தாரே. மகத்துவம் விளங்க வல்லமை பொழிந்தாரே. ராஜா இயேசு வாழ்க, ரட்சகா நீர் வாழ்க. ராஜா இயேசு சொல்லுங்க, ரட்சகா. மகிமையின் தேவன் மாறாத நேசன் அதிசயம் செய்தாரே. மகத்துவம் விளங்க வல்லமை பொழிந்தாரே. மகிமையின் தேவன் மாறாத நேசன் அதிசயம் செய்தாரே. மகத்துவம் விளங்க மண்பாண்ட மதிலே வல்லமை பொழிந்தார். கைத்தட்டி சொல்லுவோம், ராஜா இயேசு வாழ்க, ரட்சகா நீர் வாழ்க. ராஜா இயேசு வாழ்க, ரட்சகா. எரிகோ உடையும் தடைகளும் நீங்கும் இயேசுவை துதிப்பதினால். யோர்தான் வரினும் பின்னிட்டு திரும்பும் கலங்காதே மகளே. சொல்லுங்க, எரிகோ உடையும் தடைகளும் நீங்கும் இயேசுவை துதிப்பதினால். யோர்தான் வரினும் பின்னிட்டு திரும்பும். கைத்தட்டி சொல்லுவோம், ராஜா இயேசு வாழ்க, ரட்சகா நீர் வாழ்க. ராஜா இயேசு, ரட்சகா நீர் வாழ்க. மகிமையின் தேவன் மாறாத நேசன். மகத்துவம் விளங்க, மகத்துவம் மண்பாண்ட மதிலே வல்லமை பொழிந்தாரே. சொல்லுங்க, மகிமையின் தேவன் மாறாத நேசன் அதிசயம். மகத்துவம் விளங்க மண்பாண்ட மதிலே வல்லமை. கிருபையின் தேவன் இலவசமாக கிருபையை அளித்தாரே. விசுவாசித்தேனே இருதயம் அதிலே விடுதலை அடை. சொல்லுங்க, காலை தோறும் அவருடைய கிருபை இலவசமாக கிருபையை அளித்தாரே. விடுதலை. கைத்தட்டி சொல்லுவோம், ராஜா ரட்சகா. பாடுவோம், ராஜா ரட்சகா. ராஜா இயேசு. கையா செய்து ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுவோம், நமக்கு முன்பதாக வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழங்கால் படியிடுவோம். ஒரு மனதாக கரங்களை உயர்த்தி துதிகளை செலுத்திடும். பாடுவோமே, முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழங்கால் படியிடும். ஒரு மனதாக துதிகளை செலுத்திடும். கைத்தட்டி சொல்லுவோம், ராஜா ரட்சகா ரட்சகா. ராஜா இயேசு, ரட்சகா நீர் வாழ்க. ராஜா ரட்சகா நீர் வாழ்க. எரிகோ உடையும் தடைகளும் நீங்கும் இயேசுவை. சொல்லுங்க, இந்த காலை நேரத்தில் துதிப்பதினால் பின்னிட்டு திரும்பும். எனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லாம் மாறும்.
இயேசுவை துதிப்பதினா யோர்தான் வரினும் கலங்காதே மகனே. ராஜா இயேசு ரட்சகா பாடுங்க. ராஜா ரட்சகா நீர் வாழ்க. ராஜா ரட்சகா ராஜா அவரை கூப்பிடுவோமா? ரட்சகா ராஜா இயேசு ரட்சகா நீ வாழ்க. மகிமையின் தேவன் மாறாத நேசர் அதிசயம் மகத்துவம் விளங்க வல்லமை பொழிந்தார். பாடுவோம். மகிமையின் தேவன் மண்பாண்ட மதிலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கிருபையின் தேவன் இலவசமாக தம்முடைய கிருபைகளை அவர் அளித்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபைகளை நமக்கு அளிக்கிறாரே, ஆகையாலே அவரை கிட்டி சேருகிற அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருப்போம்னு யாக்கோபு நமக்கு வலியுறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால வெளிவந்த பாடல். 95ஆம் ஆண்டு ஆமாம் கேசட் வடிவில் வெளிவந்து அநேக இடங்கள்ல இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தினாங்க. அதில் 2வது வரிகள் பார்த்தீங்க, சாரி 3வது வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தியானிக்கிறதுக்கு ஏற்ற வரிகள். சொல்லுங்க. முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழங்கால் படியிடுவோம். ஆமென். ஒரு மனதாக கரங்களை உயர்த்தி துதிகளை செலுத்துவோம். அப்ப மகிமையின் தேவனுக்கு இந்த ஒரு மனது எதை குறிக்க தெரியுங்களா? என்னை ஒப்புவிக்கிறதுக்கு சமம். ஆமென். முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நம்ம செயல்படும் போதுதான் இந்த ஒரே ஸ்பிரிட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம், அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு பழைய பாடல், ஒருவேளை இந்த பாட்டு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாம இருக்கலாம். பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் எழுதின ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாட்டு இதுவும் எப்படின்னா, இப்போ அதே புலவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புலவர்கள் பாடுவாங்கல்ல, புலவர்கள் கூட வேற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனா புலவர்கள் பாடுறதை கேட்டுட்டு கூட சேர்ந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்களாம், கூட சேர்ந்து அங்க இருக்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே சேர்ந்து அப்படியே அப்பா பாரு நல்லா பாடுறாயா, நல்லா பாடுறாயா, பாட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அப்படி ரசிச்சு என்ன பண்ணுவாங்களாம், கூட சேர்ந்து பின்னாலேயே அப்படி பாடுவாங்க. ஆமே. சரி, இந்த பாட்டு நம்ம பாடுவோம் காலையில உற்சாகமா. ஏன்னா காலையில நம்ம பாடும்போது தேவன் நமக்கு தேவையானவைகளை செய்கிறார். எதமே ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, இது இந்த படிக்க பார்ப்போம். அன்பு தேவா ஆன்னு இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் அன்பு தேவான்னு சொல்லுவேன், நீங்க அது 2 தான் போட்டிருக்கிறாங்க. அது எப்படி வரும்னா, அன்பு தேவா சொல்லுங்க. நல்லா காலையில இந்த கெட்ட ஆவியை தான் கொட்டாவின்னு சொல்லிடுறாங்கல்ல, அது வந்தா கூட பரவாயில்ல, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நல்ல சவுண்ட் அழகா பாடுங்க பாப்போம். உண்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன். சரியா? ரொம்ப நல்ல பாட்டு. எங்கெங்கெல்லாம் வருதோ நீங்க என்ன பண்ணோம், அழகா போட்டு பாடு. ஆமே, சேர்ந்து பாடலாமா?
தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன்? சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? பாட்டு புரிஞ்சுச்சா? சரி, காலில் நல்லா உற்சாகமா பாடுறீங்களா? அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன்? சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? மறுபடி சொல்லுவோம். அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன்? கைத்தட்டி சொல்லுவோம். சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? யாரை நான் தேடுவேன்? நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பினை கண்டேனே. கூற்றும் மாந்தர் நிந்தனை யாவும் மறந்தேனே. போற்றி உந்தன் நாமத்தை நாளும் பாடுவேனே. வெற்றி தரும் பாதையில் நாளும் தேடுவேனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பினை கண்டேனே. குற்றும் மாந்தர் நிந்தனை யாவும் மறந்தேனே. போற்றி உந்தன் நாமத்தை நாளும் பாடுவேனே. வெற்றி தரும் பாதையை அன்பு தேவா சூப்பர் உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் சேர்ந்து சொல்லுவோம். அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? யாரை நான் சொல்லுங்க. என் தாயும் நீரே, என் தந்தையும் நீரே, தாங்கி என்னை எந்தனை சுமந்தவரே. என் சொந்தமும் நீரே, என் பந்தமும் நீரே, உந்தன் ஜீவன் எந்தனுக்காயிருந்த. என் தாயும் நீரே, தாங்கி என்னை எந்தனை சுமந்தவரே. என் சொந்தமும் நீரே, என் பந்தமும் நீரே. சொல்லுங்க. என் தாயும் நீரே, என் தந்தையும் நீரே, ஆகிய எந்தனை சுமந்தவரே. என் சொந்தமும் நீரே, உந்தன் ஜீவன் எந்தனுக்காய். அன்பு தேவா நல்லா பாடுங்க. உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன்? யாரை நான் தேடுவேன்? சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? யாரை நான்? அன்பு தேவா
சொல்லுங்க. என்னை பார்த்தவரே, கரம் பிடித்து என்னை அரவணைத்தவரே, அழைத்தவரே, பரிந்துரைத்தவரே, பரத்திலே என்னை மறுபடி சொல்லுவோம். என்னை பார்த்தவரே, என்னை காத்தவரே, கரம் பிடித்து என்னை அழைத்தவரே, பரிந்துரைத்தவரே, பரத்தில் தேவா உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன், சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன், யாரை நான். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன், சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான். என்ன ஒரு விசி. அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் சொல்லுவோம், சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, நட்பு என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கைத்தட்டி பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, நட்பு என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். உம் தழும்புகளால் பாடுங்க. உம் வார்த்தையினால் நான் பெலனானேன், நான் பெலனானேன், நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட நட்பு என்று உம்மை விட சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆண்டவரே காலையில பாடி துதிப்போமே. சொத்து சொத்து என்று உம்மை விட ஏதும் இல்லை. சொல்லுங்க. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் தீங்கைத்து போனேன். உம் கிருபையினால் உம் பாசத்தினால் நான் தீங்கைத்து போனேன், நான் தீங்கைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட நட்பு என்று உம்மை விட சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட நட்பு என்று உம்மை விட ஏதுமில்லை. கையை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுவே. முழு
மனதோடு அன்பு கூறுங்க பாப்போம். இயேசுவே எல்லாம் அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன் அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன் யாரை நான் நல்ல கைத்தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நமக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக நண்பராக அவர் மட்டும்தான் நம்ம கூட எப்பொழுதும் வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாபா. எனக்கு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர், எனக்கு நல்ல தாயாய் நீர் இருக்கிறீர், எனக்கு நல்ல உறவிடமாய் நீர் இருக்கிறீர், எனக்கு நல்ல பொக்கிஷமாய் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உந்த நேசத்தை என் மேல வைத்து எனக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக 2 கையை உயர்த்தி சொல்லுவோம். என் தாயும் நீரே, என் தந்தையும் நீரே, தாங்கி ஏந்தி எந்தனை சுமந்தவரே, என் சொந்தமும் நீரே, என் பந்தமும் நீரே, உந்தன் ஜீவன் எந்தனுக்காய் ஈந்தவரே. இந்த உலகத்துல சொத்து சுகம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் நம்ம உரிமை பாராட்டவே முடியாது. மனுஷங்க மாறி போவாங்க, ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது. காலை நேரத்தில் அப்பா கிட்ட கேளுங்க, 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. உங்களை பாட வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை புகழ வந்திருக்கிற ஆண்டவரே, இப்படி பிரசன்னத்தை வாஞ்சிக்க வந்திருக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நேற்று படித்தோம், நாம் எவ்வளவு நாம் அவரை நேசிக்கிறோம். ஆனா நம்மளை பார்த்து காலை தோறும் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் பேர்ல அன்பு செலுத்துகிறாயா? நீ என் பேர்ல வாஞ்சி உள்ளவனா இருக்கிறாயா? உங்களை ஒப்பு கொடுங்க பாப்போம் தேவ சன்னிதானத்தில். காலை தோறும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய கிருபைகளை கொடுக்கிறார். நம்மை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் நம்ம சில குறிப்புகளுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். காலையிலேயே நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி மிக தெளிவாக தேவன் நம்மிடத்தில் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய நாம் முற்படுவோம். சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள் இன்றைக்கு அவளுடைய டர்ன் ஜெப பகுதியை அவங்க நடத்துவாங்க. ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை குயிக்காக கேட்டுட்டு
உடனடியாக வந்து நீங்கள் ஜெபிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. அப்பா, இந்த காலையில் நம்முடைய எல்லோரையும் ஒன்று சேர்த்தமைக்காக நன்றி அப்பா. இந்த கடந்த 13 நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த உபவாச பிரேயரில் அப்பா, நாம் இன்றைக்கு எனக்கு கொடுத்த ஜெப குறிப்பான இயற்கை சீற்றங்கள் எல்லாத்துலேருந்தும் நம்மளை கடவுள் வந்து எப்படி காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் இதுவரையிலும், அதற்காக நம்ம அதற்கு உண்டான வசனம் மார்க் 4:35 41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேலே மோதிற்று. கப்பலின் பின்னினதில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். இந்த இறை வசனத்தின்படி நாம் இன்று ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே, இயேசுவே ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Thank you Father. Thank you Holy Spirit. அப்பா பிதாவே, இதோ இந்த காலை வேளையில் இந்த உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. விசேஷமாக இதோ இந்த ஜெப குறிப்பை கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் சேமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஏற்படுகிறது ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இம்மட்டும் எங்களை காத்து வந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய செட்டைகளுக்கு வைத்து எங்களை அரவணைத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வருகிற நாட்களும் எங்களுடைய ஜீவியம் உம் கரத்தில் இருக்கிறது என்பதை நிச்சயத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, அநேக இடத்துல அநேக நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஏற்படுகிறது ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருங்க. தேசத்தின் மேலும் கரம் இருப்பதாக ஆண்டவரே. அப்பா பிதாவே, தேசத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் குடிமக்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அநேகர் பேர் வீடு இல்லாமல் பேசிக்கான அம்யூனிட்டிஸ் இல்லாமல் அவதிப்படுறாங்க ஆண்டவரே. நீங்களே அவங்களை கண்ணோக்கி பாரும். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் இரக்கம் மிகுந்தவர், கிருபையை பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே. தேசத்தின் மேல் உக்கிர கோபம் இராதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட ஜெபத்தை நீங்கள் தள்ளாத தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அன்றைக்கு நெகேமியா, எஸ்தர் அவங்களோட ஜனத்திற்காக, அவங்க தேசத்திற்காக வந்து நின்றாங்கப்பா. எலியாவின் ஜெபத்தை கேட்பவரே, எங்களோட ஜெபத்தையும் நீங்கள் கேட்கிறவராய் இருக்கிறீர் அப்பா பிதாவே. எல்லா நேச்சுரல் கலாமிட்டிஸிலிருந்து இந்த ஜனத்தை எங்களை நீங்கள் மீட்டு கொள்வதற்காக நாங்கள் தயவுடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எல்லாம் உமது மகன் இயேசு கிறிஸ்து மன்றாடுகிறோம். ஆமென். அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக சோஸ்ரம் 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 சோஸ்ரம். அடுத்தது 2வது குறிப்பு, குழந்தையின்மையை நினைத்து அப்பா. சங்கீதம் 113:9. மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்பா, இதன் மூலமாக எவ்வளோ இந்த காலத்தில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லோருக்கும் நிறைய மன கசப்புகள், வேலையிலிருந்தும் பாரங்கள் நிறைய. அதன் நிமித்தம் அவர்கள் எல்லாம் அந்த உடல் சொல்லணும். அப்புறம் பெண்களுக்கு அந்த பிசிஓடி இந்த காரணமாக எல்லாம் எவ்வளவோ நிறைய சூழ்நிலையினால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிறப்பா. இதனை தவிர்க்க கர்த்தர் மூலியமாக இவங்க இயற்கை நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அங்கங்கே இருக்க, அதெல்லாம் போகாமல் கர்த்தரோட அவரோட அனுகிரகத்தினால அவங்க எல்லாம் இயற்கை முறையில் நல்லபடியாக அந்த குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த சகோதரி சிஸ்டர் கிரேஸ் சிஸ்டர் அவர்கள்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா காலைதோறும் உங்கள் கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த 13வது நாள் முதலாவது எங்கள் சபையாரை நீர் கூட்டி சேர்த்து கர்த்தாவே உங்கள் நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பா ஜப குறிப்புக்காக அப்பா உங்கள் பதடியில் அப்பா ஒரு மனமாய் கூடி வருகிறோம் கர்த்தாவே. கர்ப்பத்தின் கனி அப்பா கர்த்தரால் உண்டான சுதந்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே. கர்த்தாவே மலடி என்று ஒரு வார்த்தை அப்பா வேதாகமத்தில் இல்லை என்று அப்பா நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே. கர்த்தாவே அண்ணால் எப்படி அப்பா பொருத்தனை பண்ணி ஜெபித்து கர்த்தாவே ஒரு சாலமோனை பெற்றாலோ அப்போ அந்தபடியா அப்பா ஒவ்வொருவர் அப்பா காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அப்பா பூரணமான அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே. அப்பா நீண்ட நாட்கள் அப்பா காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று வாசிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஒரு விசை மன இறங்குங்கப்பா. யாருக்கெல்லாம் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்களோ கர்த்தாவே அவங்களுடைய பாவங்கள் சாபங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பாரம்பரிய கட்டுகளோ சாப கட்டுகளோப்பா எல்லா விதமான வன்கணியின் ஆவி பொறாமையின் ஆவி வானமண்டல பொல்லாதாவி எல்லா விதமான வலு சர்ப்பத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமையல்லப்பா கட்டுகிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அப்பா அடைப்புகளை நீக்கி போடுகிற தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. அப்பா மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் அப்பா அந்த பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா யாரெல்லாம் அப்பா அந்த குழந்தைக்காக அப்பா வரத்தோடு காத்திருக்காங்களோப்பா அப்பா காத்திருந்ததப்பா விருதாய் போய்விடாதபடி கர்த்தாவே. அப்பா பிள்ளைகள் அப்பா உங்களால் கிடைக்கும் சுதந்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறது போல கர்த்தாவே. அப்பா அவங்களோட கண்ணீருக்கு அப்பா நீர் பதில் தாரும் அப்பா. அப்பா எவ்வளோ பேர் அப்பா உலக இப்போ இந்த சபை அப்பா எங்கள் சபையாகட்டும் அப்பா தேசத்தில் எல்லா சபைகளும் அநேக மலடியாப்பா மலடியல்லப்பா நிறைய பேர் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க கர்த்தாவே. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. அதனுடைய கர்த்தாவே அப்பா அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நேரம் வரும்போதுப்பா அதினதின் காலத்தில் நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா நீரே அப்பா மகத்துவம் உள்ள தேவன், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் கர்த்தாவே. நீர் ஜெபத்தை கேட்டு புறம்பே தள்ளாத தேவன் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய பாரப்பட்ட ஜெபம் கர்த்தாவே பரலோகம் எட்டட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் அப்பா பாரத்தோடு இருக்காங்களப்பா அவங்க அப்பா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னதே கர்த்தாவே. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் அப்பா இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்னதே கர்த்தாவே. அப்பா ஒரு நாளும் உங்கள் வார்த்தை வெறுமையாக கீழே விழாது என்று நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அப்பா அப்பா முடிவு பறைந்து நீர் அப்பா அது செய்யாமல் விட மாட்டீங்க கர்த்தாவே. அப்பா எங்களுடைய விசுவாசம் கர்த்தாவே கர்த்தாவே யாரெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருக்காங்களோ மலடியா இருக்காங்கன்னு சொல்றாங்களோப்பா ஒவ்வொருத்தங்களும் கர்த்தாவே விசுவாசத்துலப்பா அந்த பிள்ளை பாக்கியத்தை பெற்று கர்த்தாவே சாட்சியின் ஜீவியத்தோடு கர்த்தாவே நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறியத்தக்க அப்பா அந்நாளுக்கு நீர் மன இறங்கி அப்பா கர்ப்பத்தின் கனியை திறந்த தேவன் கர்த்தாவே. யாரெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருக்காங்க அவங்களுடைய கர்ப்பத்தின் அடைப்பை நீர் அப்பா நீக்கி போடுவீராக கர்த்தாவே. அப்பா சீக்கிரத்தில் நாங்கள் அதில் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாக கிருபை பாராட்டுவீராக. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே ஆமென். எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி மடுத்தமைக்காக சோஸ்திரம் 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 சோஸ்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நேரடியாய் நாம் நம்முடைய தியான பகுதிக்கு நேராய் நாம் நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஒரே தலைப்பின் கீழே நாம் தொடர்ந்து நாம் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் 2 காரியத்தை பார்த்துட்டோம். ஆண்டவருக்கு உண்மையாய் அல்லது முழுவதுமாய் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுல 2 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, முழு இருதயத்தோடு தேவனை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். 2வது பார்த்துட்டோம், கர்த்தரை முழு உணர்வோடு கூட நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. Believe the Lord with all your heart. சரியா? 2வது, love the Lord with all your emotions or feelings. Amen. Emotions போட்டா ஓகே இல்ல, உணர்ச்சிகள் இல்ல, emotions. Love the Lord with all your emotions. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தரை
முழுவதுமாக முழு மனதோடு கூட அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Obey the Lord with all your will. ஆமென். முழு மனதோடு. மனதுன்னா எங்க இருக்குது? எல்லாம் மனசுன்னா எங்க இருக்கு சொல்லுங்க. எல்லார் கை இங்க தான் போகும். மனசு எங்க இருக்குது? மனசு எங்க? பிரெயின் தான் மனசு, சிந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய சிந்தையில நாம கிளியரா இருந்தாதான் நாம கீழ்ப்படியவே முடியும். ராமன் சொல்றீங்க. சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், விசுவாசம் கூடும் பொழுது அன்பு பெருகுகிறது. ஆமென். இந்த அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தர் மேல நமக்கு அன்பும் பாசமும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருது. வருதா இல்லையா? வரலன்னு சொல்றவங்க யாரு? ஒருத்தர் மேல அன்பு இல்லைன்னா ரெஸ்பெக்ட் வர மாட்டேங்குதா? கட்டாயம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு நம்மை கீழ்ப்படியுதலுக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. ஆமென். ஃபர்ஸ்ட் விசுவாசம் நம்ம இடத்துல எதை அதிகரிக்குது? அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த அன்பு அடுத்த ஸ்டெப்புக்கு போது கீழ்ப்படிதல் என்கிற ஒரு குணாதிசயத்தை நம்ம இடத்துல அது வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. மேத்யூ ஹென்ரின்னு ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்படியா இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறார், லவ் இஸ் தி ரூட். அன்பு தான் வேர். சொல்லுங்க, லவ் இஸ் தி ரூட், obedience is the fruit. அன்புதான் வேர், கீழ்ப்படிதல் தான் கனி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, love is the root, obedience is the fruit. ஆமென். கீழ்ப்படிதல் என்கிற கனியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு என்கிற அந்த வேரிலே நீங்கள் அதிகமாக ஊன்ற கட்டப்பட வேண்டும். ஆமென். அன்பு இல்லைன்னா உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வராது. ஆமென் சொல்றீங்க. அன்பு இருந்தால் ஆண்டவருக்கு நீங்க முழு மனதோடு கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன பண்றது, விதி அப்படின்றதெல்லாம் கிடையாது. கட்டாயம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ராமன் சொல்றீங்க. இன்னொன்னு, இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரணும் தெரியுங்களா? மனப்பூர்வமான கீழ்ப்படிதலாய் வெளியே வரும். ஆமென். சும்மா அப்படியே கடமைக்காக நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா கிடையாது. மனப்பூர்வமாக முழு மனதோடு கூட நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு காலைல பாடணும்ல, முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழங்கால் படியிடுவோம் என்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? என்னை தேவனுக்கு முன்பதாக என்னை கீழ்ப்படுத்துகிறேன் அல்லது தாழ்த்துகிறேன். அதுவும் எப்படி? முழு மனசோட. ஆமென். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மிக முக்கியமான சில காரியங்கள் என்ன தெரியுங்களா? நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய கல்வி, இதுதான் நமக்கு பெருமையா தெரியும். ஆமென். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, what I know is very important in my life ன்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் ரொம்ப பெருசு, ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும். இந்த மனசு சொல்லுங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மனசுக்கு என்ன பேரு? பொல்லாத மனசு. இது எப்படி சொல்லணும்னா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா ஒண்ணுத்தையுமே அடுத்தது கத்துக்க முடியாதுன்னு அர்த்தம். நான் கீழ்ப்படிய மாட்டேன்றதுக்கு அர்த்தம்.
என்னால எதையும் செவி கொடுக்க முடியாதுன்றதுக்கு அர்த்தம். அது ஆண்டவரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரின்றத மனசு எப்படி என்ன பண்ணிடுது, ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒண்ணு வச்சிருது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறா தெரியுங்களா? அந்த உண்மையின் அந்த மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சில நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு தடையாய் காணப்படுகிறது. எது எதெல்லாம்? சுய விருப்பங்கள், சுய பெருமைகள். இதெல்லாம் கீழ்ப்படிய என்ன பண்ணாது, விடாது. நீங்க பாருங்க, கர்த்தருக்கு எந்தெந்த விஷயங்கள்ல கீழ்ப்படிய வேண்டும் முழு மனத்தோடு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரொம்ப 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 ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை நீங்கள் நன்கு கவனிங்க. காலை நேரத்தில் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நம்ம சீர் பொருந்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நல்லா ஆயிட்டோம்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா இருப்பாங்க. ஆமென். இப்படி ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சேஞ்ச் இஸ் நாட் a சேஞ்ச் unless there is a change. சொல்லுங்க, சேஞ்ச் இஸ் நாட் a சேஞ்ச் unless there is a change. தமிழாக்க யாரா சொல்லுங்க பாப்போம். மாற்றங்கள் இல்லாத ஒரு மாற்றங்கள் மாறுகிற வரைக்கும் மாற்றங்கள் அல்ல. சொல்லுங்க, change is not a change unless there is a change. மாறுகிற வரைக்கும் மாற்றங்கள் மாற்றங்கள் அல்ல. அப்படி சொல்லிடலாமா சிம்பிளா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். அல்லேலூயா. இப்போ வீட்டுல அப்பா அம்மா பிள்ளைங்க இவங்க 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு ஒரு சண்டை வந்துருச்சு. இப்போ இந்த சண்டையில ஒண்ணு யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அதை சால்வ் பண்ணோம்னா, அந்த பிரச்சனையை அடுத்த நாளைக்கு சால்வ் பண்ணோம்னா, காலையில யாராவது ஒருத்தவங்க ஏந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு மாற்றத்தை என்ன பண்ணி ஆகணும், உண்டு பண்ணாதான் அடுத்த நாள் வீட்டுல சந்தோஷமா ஓடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒன்று, தப்பு செய்தவர்களே மனப்பூர்வமாக வந்து, ஒருவேளை பிள்ளை தப்பு செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா ரொம்ப கோபமா இருக்கிறாங்கன்னா, அப்பா அம்மா என்கிட்ட வந்து பேசணும், அது வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தா ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் உள்ள வந்து என்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு பெற்றோர்களும் இருந்தா அடுத்த நாள் உருப்படுமா? சொல்லுங்க. இதுல யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து ஸ்டேட்டஸ், அதாவது என் பெருமை, என்னோட ஈகோ, இதெல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, பார்க்கவே கூடாது. ஏன்னா நான் என்கிற காரியம் எனக்குள்ள இருந்தா மற்றவர்களுக்கு என்னை நான் இணங்கி கொடுக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த காலையில் நான் தான் அப்படின்னு ஒரு ஒரு இது உள்ள வச்சிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் உங்களால என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ பிள்ளை மனம் திரும்பி போய் அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணலாம்? ரீகன்சைல் ஆகி ஒப்புரவாகிடலாம். அப்போ உடனே அப்பா அம்மா அப்படியே அதெல்லாம் என்ன பெரிய மன்னிப்பு அப்படின்னு ஒருவேளை கேட்கிற அப்பா அம்மாவும் உண்டு. அதையும் சொல்லிடுறேன். சாரி தூக்கின்னு குப்பையில போடு. புள்ள வந்து சாரின்னு கேக்குது இல்ல, உடனே என்ன பண்ணிடுறது பெற்றோர்கள்? இன்னும் ஓவர் வீராப்பு காமிக்கிறது. உடனே ஒரு மாற்றங்கள் அந்த இடத்துல என்ன ஆகாது. அப்ப பிள்ளை என்ன நினைக்கும்? உங்ககிட்ட போனா போதுன்னு என்ன பண்ற, அடுத்த சண்டை திரும்ப எங்க இருந்து பிரச்சனை சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல திரும்ப பிரச்சனை என்ன பண்றோம்? நம்மளே கிளப்பி கொடுக்கும். சாரி தூக்கி போய் குப்பையில ஒரு சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சா, என்ன பேசணும் தெரியுமா அப்படின்னு திரும்ப எங்க நைட்டு விட்டு சில ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துக்குவாங்க, என்னென்ன பேசலான்னு ரெடியா. பாத்துக்கிறீங்களா? காலையில சில பேர் 5 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துக்குவாங்க.
எங்க இருந்து விட்டோமோ அதை திரும்ப என்ன பண்ணணும், ஆரம்பிச்சு கிளப்பி அவனை ஒரு வழியாக்கி அந்த நாளை விடியாமே பண்ணிடணும். சில பேர் அந்த பிரச்சனையில வா மூஞ்சில போய் முழிச்சம் பாரு இந்த காலையில அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மாற்றங்களை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிரச்சனைக்கு இவ்வளவு விளக்கம் அப்படின்னா, தேவன் நம்மிடத்துல எவ்வளவு மாற்றங்களை எதிர்பார்ப்பார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கீழ்ப்படுதலின் குணாதிசயத்தை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுகிறோம் என்றதை யோசித்து பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, அன்புதான் வேர், கீழ்ப்படிதல் தான் கனி. ஆமென். நாம் நல்லவர்கள் என்று அடையாளம் காண்பிக்கத்தக்கதான குணாதிசயம் என்ன தெரியுங்களா? அவங்க ரொம்ப கீழ்ப்படிதலான குணாதிசயத்தை உடையவர்களா இருக்கிறாங்க. அதுதான் வெளியே கொண்டு வரணும். அவங்க ரொம்ப ஒபீடியன்ட், எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாங்க. எல்லாத்திலையும். நேற்று எங்க அப்பாவுடைய அத்தை மகன் இறந்துட்டார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்க அப்பாவினுடைய அத்தை பேரன் இறந்துட்டார். அந்த ஜப கூட்டத்துக்கு நேத்து இறந்தவர் வந்திருந்தார், ஒரு வாரத்துக்கு முன்னால. நேத்து வெள்ளிக்கிழமை, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நான் அவரை பார்க்கிறேன், நல்லா பேசினாரு. இந்த வெள்ளிக்கிழமை காலையில நேத்து நியூஸ் வருது, அவர் இல்லை. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கை நமக்கு தேவனால் சில காலம் தான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமென். இது எதுக்குன்னா, நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, வாழ்ந்து சுகித்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிதானே? வாழ்ந்து, அதாவது ஆசீர்வாதமா இருக்கணும், வீடு பங்களா காரு சொத்து சுகம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பொதுவா. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஒரு விதமான ஆசீர்வாதங்கள், சொல்லுங்க. ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் அடிப்படையான சில முக்கியமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஊன்ற கட்டப்பட வேண்டும். அது தேவன் நம்மிடத்துல காலாகாலமா எதிர்பார்க்கிற அந்த குணாதிசயங்கள் என்ன தெரியுங்களா? முதல்ல இருந்து முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். அது இல்லைன்னா வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. இரண்டாவது, முழு உணர்வோடு அவர் பேர்ல நாம நேசத்தை வைக்கணும், அன்பு செலுத்த வேண்டும். மூன்றாவது, முழு மனதோடு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. ஆமென். அப்ப நம்ம கீழ்ப்படிய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் எடுத்து படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ். ஆமென். புஸ்தக சுருளில் என்னை பற்றி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. நான் எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும். இந்த கையில் இருக்கிற வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் புக். ஆமென். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எங்க உட்காரணும், எங்க உட்காரக்கூடாது, சேர்க்கை யாரோடு சேரணும், யாரோடு சேரக்கூடாது, நன்மையை செய்யணும், தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும். இந்த மாதிரி பல போதனைகளை இந்த புஸ்தகம் நமக்கு போதனையாக கொடுக்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷனாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம எதற்கு கீழ்ப்படியணும் தெரியுங்களா? இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிற அனைத்து வசன கட்டளைகளுக்கும் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நாம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அதிகாரம் தான் அது. முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதுக்கு பின் வருகிற மற்ற அத்தனை வசனங்களும் 14 வசனங்களை பின்பற்றாவிட்டால், கடைபிடிக்காவிட்டால் அப்படியே ரிவர்ஸா மாறுது. உபாகமத்தின் புஸ்தகம் 28:1 படிங்க. நம்ம அந்த வசனத்துக்கு 1ஆம் வசனம் கடைசி பகுதி மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம நல்லா கவனிங்க. இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நீ செய்ய, அண்டர்லைன் பண்ணுங்க, கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாய் வைப்பார். இப்ப ஆமேன் வராது பாருங்க. அல்லேலூயா. இதை செய்யும் போதுதான் இது ஆமேன். நீங்க எந்த வாக்குத்தத்த வசனத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, ஒண்ணு முன்னால சில கட்டளைகள் இருக்கும், பின்னால சேர்த்து வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சும்மா அவர் தூக்கி டப்புன்னு எடுத்து நேரம் என்ன பண்றது இல்ல, அப்படியே கையில கொடுத்துட்டு எல்லாம் போக மாட்டார். அவர் சொல்ற கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் இன்னொரு பாத்துல சொல்லணும்னா, முழு மனதோடு அதற்கு கீழ்ப்படிவாய். ஆனால் உன்னை சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். 15ஆம் வசனம் வாசிக்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் எல்லா சாபங்களும் உண்மையில பலிக்கும். கீழ்ப்படியாவிட்டால், தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் அவருடைய வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிற காரியம் பின்வருகிற சாபங்கள். போய் வீட்டுல போய் படிச்சு பாருங்க எவ்வளவு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் செய்ய விடாதபடி கெடுக்கிற காரியம் என்ன? சுய இஷ்டம், சுய விருப்பம், சுய கட்டுப்பாடு. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு அது ஆகாது. அப்பனா தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தேவ பிள்ளையினுடைய குணாதிசயம் எதுல தெரியுமா இருக்கும்? தேவனுடைய விஷயங்களுக்கு எல்லாம் தன்னை கீழ்ப்படியத்தக்கதான அந்த இருதயம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ், இரண்டாவது சொன்ன இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம செவி கொடுக்க வேண்டும். ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு என்ன பண்ணப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ஆவியானவருக்கு கீழ்ப்பட்டவராக சொல்லுங்க, ஆவியானவருக்கு கீழ்ப்பட்டவராக, கீழ்ப்படிந்தவராக இயேசு இந்த உலகத்திலே தம்மை காத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிதல் எங்க தெரியுமா துவங்குது? ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தத்திற்கு நாம செவி கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்குள்ளேயே அப்படியே இதை செய்யாத அதை செய்யாதன்னு ஒரு சவுண்ட் கேட்குது இல்ல, இது யாருடைய சத்தம் நினைக்கிறீங்க? இது நான் சொல்றது பொதுவா, அப்படி நீங்க அப்படி அதுல இருந்து எடுத்துக்காதீங்க. சர்ச்சுக்கு போவாத அப்படின்னு சொல்ற சவுண்ட்ல ஆவியானவர் சொல்றது கிடையாது. இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு நான் செய்யாதன்றதை வச்சு நீங்க போய் என்ன வேணாலும் நினைச்சுக்காதீங்க. தேவனுக்கு அடுத்த விஷயங்களிலே இதை நீ செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொன்னா அது மாம்சீகமான சத்தம், பிசாசனுடைய சத்தம். அதிகாலை ஜெபமா தேவ சமூகத்தில் போய் நில்லு, எழுப்புறாருல, அதுதான் ஆவியானவருடைய சத்தம்.
தூங்கு தூங்கு, நல்லா போத்தின்னு தூங்கு. இப்பதான் மணி 4 ஆகுது. இப்ப போய் நீ உன் தூக்கத்தெல்லாம் கழிச்சிட்டு ஆபீஸ் போன தானே? அறிவில்லை உனக்கு? காலையில அறிவில்லை? அவரு தான் வந்து அவருக்கு பிசாசு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம கிட்ட விசுவாசிக்கிட்டான் அந்த ஆளுக்கு தான் வேலை இல்லை, குடும்பத்தை பத்தின தானே கவலை கிடையாது. உனக்கு குடும்பம் இல்லை. இதைதான் பிசாசு என்ன பண்ணுவான்? விசுவாசிகளுடைய மனதில் தூண்டுவான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன போய் அங்க என்ன பெருசா அங்க என்ன 2 பாட்டு பாடுவாரு, கொஞ்ச நேரம் நிக்க வைப்பாரு, இடுப்பு உனக்கு வலிக்கும், ரைட் அப்படி திரும்புவ அப்படி திரும்புவ, அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுங்கனே அப்படியே என்ன பண்ணுவ, அப்படியே தூங்குவ. அப்புறம் அவர் சொல்லுவாரு ஆவில் நிறைஞ்சு துதிங்கன்னு. அப்ப கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை திறந்து பார்ப்ப, பாக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்ப. உடனே என்ன பண்ணும்? இதெல்லாம் பிசாசு எங்க சொல்லிடுவான்னா எழுந்துக்கிறதுக்கு முன்னாலே சொல்றான், போறியா போலையா. போர்வை எடுத்து போட்டா போறேன்னு அர்த்தம். போல அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவருடைய சத்தத்துக்கு என்ன பண்றது இல்ல. ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, உனக்கு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கின்னு உனக்கு எப்படிரா தூக்கம் வருது? காலையிலேயே ஒரே டிப்ரெஷனா இருக்கு. நம்ம எப்படி தெரியுமா சொல்றது? அவருடைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தெரியுது? சொல்ல மாட்டீங்களே. அவருடைய இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில டிப்ரெஷனா போயிடுது. ஏன்னா பிசாசு அப்படிதான் நமக்கு தூண்டுறான். காலகாத்தாலும் ஜபம் பண்ணும், இதை பண்ணா அதை பண்ணும். நல்லா கவனிங்க, நான் சொல்றேன், கீழ்ப்படிதல் உள்ள குணாதிசயத்தை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு சீஷர்கள் என்ற அந்த பெயரை நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 2வது இம்ப்ரெஷன்ஸ், 3வது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நாம சில இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. அதை நாம இன்ஸ்பயர் பண்ணி அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பதற்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை நாம் படிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. நல்லா கவனிங்க. இந்த வசனம் புரியணும்னா தயவு செய்து திரும்ப ஆண்டுகிட்ட கேளுங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம படிச்சோம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகளுக்கு நாம என்னதான் பண்ணணும்? செவி கொடுக்க வேண்டும். சபை கூடி வருதலை நாம என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக் கூடாது. ஆலோசனைகள் நமக்கு மிக முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்ல பாருங்களேன், இன்னைக்கு எல்லா திருச்சபைகளும் இது உண்டு. சில சாரார் வந்து அதான் சொன்னல, சாரார் யாரு கூடயும் சாரார், அதனாலதான் அவங்களுக்கு பேரு சாரார். சாரார் யாரு கூடயும் என்ன பண்ண மாட்டாங்க, சாரார். அவங்க பேரு அதான் சாரார். ஏன் தெரியுமா? எதையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசு என்ன பண்ணாது, ஏத்துக்காது. நீங்க நல்லா கவனிங்க. 1000 தான் பாஸ்டர் சொல்லிட்டோம், அவங்க செய்யறத திரும்ப செய்வாங்க. உங்களை சொல்ல பொதுவான சபைகள், எல்லா சபைகளும் இது உண்டு. சில பேர் இருப்பாங்க, என்னதான் நீங்க சொல்லுங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாருல நினைக்காது. இது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. பாஸ்டர் கண் கூட நாங்க உங்களை தானே பார்த்துட்டு இருக்கிறோம்,
உங்க மனசை நாங்க அப்படி புரிஞ்சுக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க எல்லாம் கீழே சொல்ற மாதிரி இது எனக்கு. சில பேர் எதுலயும் சேர மாட்டாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் என்ன பேர் தெரியுங்களா? பைபிள் சொல்லுது கீழ்ப்படியாதவங்க. தேவனுடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு பேர் என்னதான் சொல்லுங்க? அவங்களுக்கு பேர் என்னதான்? கீழ்ப்படியாதவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை முக்கியம் இல்லையா? சொல்லுங்க. தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்காக கர்த்தர் போதகர்களை என்ன பண்றாரு? உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம். இங்க மட்டும் இல்ல, எல்லா சபைகளுக்கும் தேவன் போதனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தேவையான போஷாக்கை கொடுப்பதற்காக தான். சிறந்த மேய்ச்சலை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான். ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் நிலைமையை குறித்து நன்கு அறிந்திருக்கிறான். பரிசுத்தவான்களுடைய போதனைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அதான் விரும்புறார். அப்ப சபை கூடுதலை ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க முன்மாதிரியா இன்னைக்கு நீங்களாம் இருக்கிறீங்க. புத்தி சொல்லுங்க. சபை கூடுதலை விட்டுடாதீங்க. நாட்கள் அந்த வசனத்தை போடுங்க, சீக்கிரமா போடுங்க, டைம் ஆச்சு. கீழே நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. சார் காலம் செல்லாது சார், இயேசு சீக்கிரம் வராரு, இழுத்து போத்தின்னு தூங்காதீங்க. அதிகாலை ஜெபத்துக்கு மட்டும் நான் சொல்லல, எல்லா காரியங்களுக்கும் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து நாம் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் தான், அவருக்கு தெரியும் நான் என்ன பிரச்சனையில போயின்னுக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அப்ப டைரக்டா பரலோகத்துக்கு போய் உட்காந்துக்கணும் அவர் பக்கத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான அந்த அந்த எப்படி சொல்றது, உண்மையான காரியத்தை நாம் நினைச்சு பார்க்கணும். நாம எப்படி வாழ்ந்துட்டோம்? அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க. உறவின் அடிப்படையில தான் கீழ்ப்படிதலே வெளியே வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க எப்படி நீங்க பழகுறீங்களோ அப்படிதான் நீங்க கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்றது தெரியும். ஆமென். நீங்க அந்த உறவில் நீங்க சரியா இல்லைன்னா உங்களால கடவுளுக்கு என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியவே முடியாது. ஆமென். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சிருஷ்டி கர்த்தாவா இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு எஜமானராய் இருக்கிறார். சொல்லுங்க. அவர் நமக்கு எஜமானராய் இருக்கிறார். ஆகையால் வேலைக்காரரை போல நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு தளபதி இருக்கிறார். சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. நமக்கு ஒரு தளபதி இருக்கிறார். தாலின் தளபதி சொல்ல நான். நமக்கு ஒரு தளபதி இருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்கிற அல்லது அவருடைய யுத்தத்திலே போர் செய்கிற ஒரு போர் வீரர்களாய் நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம தளபதிக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ராமன் சொல்ல நம்மை உண்டாக்கின ராஜாவுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவத்தின்படி பார்த்தா அவர் நமக்கு சிறந்த தகப்பனாய் அவர் இருக்கிறார். அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்ற பிள்ளையே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னால செய்ய முடியாது அப்படின்னா தந்தையை நாம் அவமதிக்கிறோம் என்று அர்த்தம். நீங்க என்ன வேணாலும் நினைச்சு, ஆமென், என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னா ஆண்டவர் மேல நல்ல புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு சிறந்த தந்தையா இல்லைன்னு அர்த்தம். அந்த தந்தையை நீங்க அந்த முழு கிரெடிட் கொடுத்து ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஆமென்.
அப்பா சொன்னாரு, அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து தைரியமா என்கிட்ட கிருபாசன தண்டைக்கு வருகிற பாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னார்ல. எவ்வளவு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் நம்முடைய தந்தை ஆகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்களேன். நம்ம பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் இந்த உலகத்திலே. ஆமென். அதனால பரிசுத்தவான்கள் யாருக்கு கீழ்ப்படிவாங்க தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. 4 பேரை இங்க சொன்னேன். வேலைக்காரர், போர் வீரர், குமாரர்கள், பரிசுத்தவான்கள். எங்க பாஸ்டர் சொன்னீங்க? அவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நமக்கு ஒரு பாஸ் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம சர்வெண்ட். ஆமென். நமக்கு ஒரு தளபதி இருக்கிறாரு, அவருக்கு நாம போர் வீரர்கள். நமக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் நம்ம குமாரர்கள், குமாரத்திகள். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவருக்கு நாம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற அந்த பரிசுத்தவான்கள் என்று இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதனால நமக்கு நிச்சயமா கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆமென். எஜமான் சொல்றதை வேலைக்காரன் தட்டுவானா? சொல்லுங்க. தட்டாம செய்வான். வேதத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்றான்ல, ஆண்டவரே நான் ஒருத்தனை போனா போறான், வானா வரா, அதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். பாஸ். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு பாஸ் இருக்கிறாரு, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு வேதத்தின் மூலமாய் நமக்கு பேசின அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய அடிச்சுவடுகள், ஆவியானவருடைய சத்தம், அந்த இம்ப்ரெஷன்ஸை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். ஆவியானவர் யாரை பற்றி பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவை பேசுகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு செவி கொடுங்கள். இது எப்படி நடக்கும் தெரியுங்களா? கடைசியா சொல்றேன், நாம் செய்ய வேண்டிய காரியம் தற்பரிசோதனை. பக்கத்துல சொல்லுங்க. செல்ஃப் செக் அல்லது செல்ஃப் எவாலுவேஷன். அது மட்டுமல்ல, அர்ப்பணிப்பின் இருதயத்தை நாம் உடையவர்களாக நாளுக்கு நாள் அதை ரெனியூ பண்ணிக்கணும். நான் ஒரு நாள் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் அர்ப்பணிக்காம இருக்கக்கூடாது. டெய்லி ஐ நீட் டு சரண்டர் டு மை லார்ட். இதன் பேர் ஆமென் சொல்றீங்க. தினம்தோறும் அவருக்கு முன்பதாக. அதனாலதான் காலையில தாவீது போய் செய்யறாரு. என்ன செய்யறாரு தெரியுமா? 2 கரங்களை விரித்து பரலோகத்துக்கு நேராக, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக சொல்றாரு, கர்த்தாவே காலையிலே வந்து உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதுதான் நீங்க இந்த காலை நேரத்துல வந்து அங்கங்க நின்று என்ன பண்ண சொல்றேன்? 2 கைகளை விரிச்சு ஆண்டுட்ட முன்னால சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நீ தான் எனக்கு எல்லாமுமா இருக்கிறேன். ஆமென். நாளைக்கு நம்ம பாட்டு பாடலாம். பாஸ்டர் எழுதின பாட்டு, நான் ஒன்றுமில்லை தேவா, நீர் எல்லாம் எனக்கு, என் விண்ணப்பத்தை கேளும், மௌனம் எதற்கு அப்படின்னு ஆண்டவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும். ஆமென். ஆண்டவரே நீங்க பேசாம இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. தாவீது சொல்றாரு காலையிலேயே, என் கூட பேசுங்க, உம்மோடு கூட நான் உறவாடணும், உம்மோடு கூட நான் ஐக்கியம் கொள்ளணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கடைசியா சொல்லுங்க. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட்டால் நமக்கு கிடைக்கிற அந்த வெளிப்பாடுகளும் நின்று போயிடும். ஆமென். நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தர் தாம் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, மார்க் 4ஆம் அதிகாரம் 24, 25 நீங்க படிச்சு பாருங்க. உள்ளவன் எவனோ
அவனுக்கு கொடுக்கப்படும். போதும், இது மட்டும்தான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் ஜெபம் பண்ணும். Obey the Lord with all your will. கீழ்ப்படிதல் என்கிற அந்த குணாதிசயத்துக்குள்ள நாம வருவோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. தேவ ஆவியானவர் 3 விஷயங்களை நாங்க கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுத்தீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ். ஆண்டவரே, வேத வசனங்களுக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் நாங்கள் ஆண்டவரே செவி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கீழ்ப்படிய உதவி செய்வீராக. ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே நல்ல தலைவனாய் இருக்கிறீர். உமக்கு பணிவிடை செய்கிற வேலைக்காரர்களாய் நாங்க இருக்கிறோம், அதனால கீழ்ப்படுகிறோம். எங்களுடைய மனசாட்சி எல்லாம் உமக்கு நாங்க வேலை செய்யற சர்வெண்ட் நாங்க நினைச்சுக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிபதியாய் நீர் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சேனையில இருக்கிறதான போர் வீரர்கள். கீழ்ப்படித்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. நீர் எங்களுக்கு ஒரு சிறந்த தந்தையாய் இருக்கிறீர். நாங்க எல்லாம் உங்களுக்கு சிறந்த குமாரர்களாய் கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா சொல்லுங்க. நீர் எங்களுக்கு ஒரு தேவனாய் இருக்கிறீர். பரிசுத்தவான்கள் என்ற அந்த அடையாளத்தை தரித்துக் கொள்ள நாங்கள் இந்த உலகத்தில் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்வீராக. எங்களை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.